மக்களே மவுண்ட் எவரெஸ்ட்ல ஒரு பெரிய மிராக்கிளே நடந்திருக்கு. மவுண்ட் எவரெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம உலகத்திலேயே மிக உயர்ந்த மலைச்சிகரம்னா இதுதான். இந்த நிலைமையில வருடம் இது எப்படியே ஏறணும்னு சொல்லி உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க படையெடுத்து போவாங்க. அப்படி போறவங்களுக்கு ரெண்டே 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒண்ணு பாத்தீங்கன்னா பாட்டில்டு ஆக்ஸிஜன். ஏன்னா கிட்டத்தட்ட 8000 மீட்டர் உயரம் கொண்ட இந்த மலைக்கு ஏறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்து மேல உங்களால மூச்சு விட முடியாது. சோ அதுக்கு வந்து இந்த பாட்டில்டு ஆக்ஸிஜனை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து உங்களுடைய பொருளை தூக்கிட்டு வர்றதுக்கு மற்றும் உங்களுக்கு ஒரு கைடா இருக்கிற அங்க உள்ள ஷெர்பாஸ். யார் இந்த ஷெர்பாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேபாளல உள்ள மலை சிகரத்துல இருக்கும் ஒரு வகையான மக்கள் இவங்க பிறக்கிறது வாழ்றது எல்லாமே இங்க அப்படின்றதுனால வந்து அவங்களால ஈஸியா சர்வை பண்ண முடியும் இந்த மலையில. இந்த நிலைமையில போலாண்டை சேர்ந்த ஒருத்தவர் எப்படியாவது மவுண்ட் எவரெஸ்ட் ஏரியா தீர்வேண்டா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருக்காரு. அப்ப வந்து தாவா ஷெர்பா அப்படின்ற ஒருத்தவரைய ஹையர் பண்ணி கூட்டு போயிருந்திருக்காரு. ஆக்சுவலா அவங்க 2 பேரும் மலை ஏறினதுதான் 2026 கிளைம்பிங் சீசனே க்ளோஸ் ஆகிற டைம். சோ ஒரு வழியா அவங்க மவுண்ட் எவரெஸ்ட் சமிட்டுக்கு போயிட்டு கீழே வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த போலாண்டுக்காரர் முன்னாடி போயிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு பின்னாடி வந்து அவருடைய ஷெர்பா வந்திருக்காரு. சோ இந்த போலாண்டுக்காரர் கரெக்டா பேஸ் கேம்புக்கு வந்து திரும்பி பார்த்தா அவருடைய ஷெர்பாவே காணாம. சோ மவுண்ட் எவரெஸ்ட் நீங்க வந்து சமிட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டா நீங்க ஏறிட முடியாது. ஃபர்ஸ்ட் பேஸ் கேம்ப்ல வந்து நீங்க செட் ஆகணும். அங்க இருந்து முதல்ல கேம்ப் 1க்கு போயிட்டு வரணும், அதுக்கடுத்து கேம்ப் 2க்கு போயிட்டு வரணும், அடுத்து கேம்ப் 3க்கு போயிட்டு வரணும், அடுத்து கேம்ப் 4க்கு போயிட்டு வரணும். கடைசியா தான் உங்களால சமிட்டே பண்ண முடியும். சோ இதுக்கு நடுவுல வந்து நிறைய சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கு. கும்பு கிளேசியர் இருக்கு, கும்பு ஐஸ் ஃபால் இருக்கு, டெத் ஜோன் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி நீங்க போய் ஆகணும். எவரெஸ்ட் மலை ஏறுறது வந்து ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து உங்க கண்ணு முன்னாடியே ஒருத்தங்க செத்து கிடந்தாலுமே அவங்கள தூக்கிட்டு உங்களால கீழே வர முடியாது. சோ இதனாலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் அங்க இறந்து போயிருக்காங்க. அவங்களே வந்து இந்த மலை ஏறுறவங்க மைல் ஸ்டோனா கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த நிலைமையில அந்த தாவா ஷெர்பா காணா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி விஷயம் வேகமா பரவி எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 நாள் தேடி இருந்திருக்காங்க. அவரை கண்டுபிடிக்கவே முடியல. அவங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா சரி அவர் இறந்தா போயிட்டாரு போல அப்படின்னு சொல்லி இறுதி சடங்குக்கே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்த நிலைமையில அந்த சீசன் முடிஞ்ச காரணத்தினால சாகர் மாதா கார்பேஜ் கமிட்டி அப்படின்னு ஒரு குரூப் வந்து மேல போய் அங்கங்க இருக்க குப்பைகள் எல்லாம் கிளீன் பண்ண போயிருந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த தாவா ஷெர்பா கரெக்டா பேஸ் கேம்ப் வரைக்கும் தவந்தே வந்திருக்காரு. உடனடியாக அவர் மீட்டு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு விட்டு இருந்திருக்காங்க. எவரெஸ்ட்ல பாட்டில் ஆக்சிஜன் இல்லாம அதுவும் சாப்பாடு தண்ணி இல்லாம ஒருத்தர் 6 நாள் எப்படியோ சர்வே பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உலக அதிசயம் தான் சொல்லணும். அவர்கிட்ட கேட்கும்போது நான் வர வழியில ஒரு கிரவாஸ்ல விழுந்துட்டேன் அப்படின்னு அசால்ட்டா சொல்லியிருக்காரு. அந்த கிரவாஸ்லயும் ஒரு 2 நாள் நான் உள்ளே சர்வே பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிரவாஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா வந்து பனி மாதிரி தான் இருக்கும். திடீர்னு அதை கால் வச்சீங்கன்னா உடஞ்சிட்டு உள்ள எத்தனையோ அடிக்கு கீழே போயிருக்கும். இவருடைய கை முழுதும் பாத்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் பைட் ஆயிருந்திருக்கு. பயங்கரமா எக்ஸாஸ்ட் ஆயிருக்காரு. இருந்தாலுமே எப்படியாவது நான் பொழைச்சே தீர்வேண்டா அப்படின்னு சொல்லி இவர் முந்தி வந்திருக்காரு. மேலும் இந்த மாதிரி எவரெஸ்ட்ல சர்வே பண்ணணும்னா அது கண்டிப்பா இந்த மாதிரி ஷெர்பா மக்களால தான் முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் என்ன அவுட் எல்லாமே தெரியும்.